ஸோ வணக்கம்பா, இன்னைக்கு வந்து சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஓப்போவோட அண்ணன் விவோட தம்பி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா பிராண்டுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் 10,000 ரூபா கூட ஒரு ஃபோன் எடுத்தால் செமையாக இருக்கணும்ப்பா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குற பிராண்டு தான் இன்ஃபினிக்ஸ். இப்போ இந்தியாவில் மோஸ்ட் பாப்புலரான பிராண்டுன்னு சொல்லிக்கலாம் இன்ஃபினிக்ஸை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வரத ஒரு படைப்பும் வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட அடுத்த படைப்பாக இன்ஃபினிக்ஸ் நோட் 7 லான்ச் பண்ண போகிறாங்களாமா ஜூலை மந்த்து, சரிங்களா? ஸோ எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, அதோட ப்ரைஸ் என்னென்னு கடைசியில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா Android 10 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு Android 10ங்கிறது நல்லா ஒரு இதுதான். இப்போ வரது எல்லாமே Android 10 தான் யூஸ் பண்ணுறாங்க, அது வேறு மேட்ரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மீடியா ஹீலியோ G70 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரியல்மி ஆகட்டும், ஸோ எல்லாருமே நிறைய இந்த ப்ராசர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஸோ இந்த ப்ராசருக்கு சப்போர்ட்டாக 6 GB ரேம் கொடுத்துருக்காங்க. 6 GB ரேமு என்ன ப்ரைஸ் ரேஞ்சு வர போக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.95 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ IPS LCD டிஸ்பிளே தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரான்னு பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 2 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸும். அப்புறம் வர ஃபோன்லாம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த ஃபோன்லேயும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குவாட் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. ஸோ பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh சூப்பர் சார்ஜிங் 3.0 2.0 மாதிரி 3.0 பேட்டரி கொடுத்துருக்காங்க. பெரிய 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 பேட்டரி. ஸோ அடுத்தது என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ஊர்லேயும் Type C கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு USB ஒரு ஒத்தான போட்டு அவ்வளோதாங்க சொல்ல முடியும். ஸோ ரொம்ப நேரமாக உங்களை கடுப்பேற்றின்னு நினைக்கிறேன். என்ன ப்ரைஸ் ரேஞ்சே சொல்லாமல் கடுப்பேற்றிட்டோம். ஸோ கடைசியாக வந்துச்சு என்ன ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. போடாங்க திட்டுவீங்க, அதெல்லாம் வேண்டாம். ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் நான் சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குடா இப்படி ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருக்கீங்கன்னு கேட்குற மாதிரி வச்சுருக்கானுங்க. 26,000 ரூபாய்க்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஆமாம். ஸோ ஸ்டார்டிங் நான் சொன்னதெல்லாமே வந்து நான் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ 2 நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ எனக்கு தெரியல, ஃபோன் மட்டும் பார்த்துக்கலாம் நண்பா. ஸோ இது வந்து எப்படா லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 11 லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம்டு கிடையாது. ஏன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ அதனால் வந்து எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ லான்ச் ஆனால் நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான் கண்ணே, சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சார் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிக்கலையா உங்கள் சஜெக்ஷன் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் யோசிச்சுல்றேன் கண்ணே.